இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய மாதத்திற்கென்று கர்த்தர் நாம் தியானித்து சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலர் நடபடிகளுடைய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். இந்த வார்த்தையின்படியே நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அவரிடத்தில் உள்ளதையெல்லாம் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. இந்த வேத பகுதி சொல்லுகிறது, என்னிடத்தில் உள்ளதையெல்லாம் உனக்கு தருகிறேன். இங்கே தேவனுடைய சுபாவத்தை நாம் பார்க்க முடியும். தேவனுடைய குணாதிசயத்தை நாம் இதிலே காண முடியும். அவருடைய சுபாவம் என்ன, அவருடைய குணாதிசயம் என்ன? கொடுப்பது அவருடைய சுபாவமாக இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் அவரிடத்தில் எதையெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் அவர் கொடுக்கிறவர். இயேசு கிறிஸ்துவும் அப்படிப்பட்டவர் தான். பரிசுத்த ஆவியானவரும் அப்படிப்பட்டவர் தான். பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியங்கள் எல்லாவற்றையும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தன்னோடு கூட இருந்த சீசர்களை பார்த்து அவர் சொன்னார், நான் பிதாவினிடத்திலே கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு தருகிறேன், உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அவர் சொன்னார். ஆவியானவரும் அவரிடத்தில் என்னென்ன நற்பொருள்கள் உண்டோ அவைகள் எல்லாவற்றையும் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். இந்த கொடுக்கிற சுபாவத்தை ஆண்டவர் மனிதனிடத்திலேயும் அவர் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். அப்படி எந்த ஒரு மனிதன் கொடுக்கிறவனாக இருக்கிறானோ அவனிடத்திலே அவர் பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஏன் என்று சொன்னால், என்னை போலவே என்னுடைய மகனும் இருக்கிறானே என்று சொல்லி அவன் மேல் பிரியமாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஏன் என்று சொன்னால், நாம் தேவனுடைய சாயலிலேயும் அவருடைய ரூபத்திலேயும் படைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். மனிதன் உண்டாக்கப்பட்ட போது ஆவியிலே அவரை போலவே அவன் உண்டாக்கப்பட்டவனாக இருக்கிறான். இந்த ஆவியிலே அவரை போல உண்டாக்கிவிட்டு மனிதனுக்கு ஆண்டவர் ஏதேனை கொடுத்தார், பூமியை மனுபுத்திரருக்கு அவர் கொடுத்தார், நல் வாழ்வை கொடுத்தார், ஜீவனை கொடுத்தார். அதற்கப்புறம் அவர் ஏதேனிலிருந்து வெளியே வந்தது பிற்பாடு அவர் ஆபிரகாமை அவர்களுக்கு கொடுத்தார், முற்பிதாக்களை கொடுத்தார், மோசையை கொடுத்தார். மோசையின் மூலமாக அவர்களுக்கு எத்தனையோ விதமான நன்மைகளை கொடுத்தார். வானத்தை அவர் கொடுத்தார், வானத்திலிருந்து மன்னாவை அவர் கொடுத்தார், கானான் தேசத்தையும் அவர்களுக்கு கொடுத்தார். இப்படி தேவனுடைய சுபாவம் கொடுத்து கொண்டே இருப்பது என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கூட ஆண்டவர் எல்லா விதமான நன்மைகளையும் கிருபைகளையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவரிடத்திலே கொடுப்பதற்கு என்ன இருக்கிறது என்று சொல்லி பார்த்தால், வேதாகமத்திலே அவரிடத்திலே சில காரியங்கள் உண்டு உண்டு என்று சொல்லி வருகிறதை நாம் பார்க்க முடியும். சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்திலே பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்திலே நித்திய பேரின்பமும் உண்டு என்று சொல்லி இங்கே சொல்லி இருக்கிறது. ஆண்டவரிடத்திலே ஆனந்தம் இருக்கிறது, பரிபூரண பேரின்பம் இருக்கிறது. இதை சுதந்திரித்து கொள்ளும்படியாக ஆண்டவர் ஜீவ மார்க்கத்தை நமக்கு அவர் தெரியப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். உலகத்திலே எத்தனையோ விதமான மார்க்கம் இருக்கிறது, பாதைகள் இருக்கிறது, வழிகள் இருக்கிறது. அவைகளெல்லாம் ஜீவனுக்குள் நடத்தி செல்லுகிறவைகள் அல்ல. சில மார்க்கம் தீமைக்கு நேராக நடத்தி செல்லுகிறது, தீவிரவாதத்திற்கு நேராக நடத்தி செல்லுகிறது, மத வைராக்கியத்திற்கு நேராக நடத்தி செல்லுகிறது, அழிவுக்கு நேராக, நாசனத்திற்கு நேராக, பாதாளத்திற்கு நேராக, நரகத்திற்கு நேராக, இருளும் அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்திற்கு நேராக நடத்தி செல்லுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொன்னார். அவர் ஒருவர்தான் ஜீவனுக்குள் பிரவேசிக்கிற மார்க்கமாகவும் இருக்கிறார், அந்த மார்க்கத்திற்குள் நம்மை நடத்தி செல்கிறவராகவும் இருக்கிறார்.
நாம் சேருகிற இடமும் அவராகவே இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, ஜீவனுக்கு போகிற வழியானது, மார்க்கமானது இடுக்கமாக இருக்கும், நெருக்கமாக இருக்கும் என்று சொல்லி அங்கே நாம் வாசிக்கிறோம். ஜீவ மார்க்கத்தை கண்டடைகிறவன் யார்? அநேகர் அதற்குள் நுழைய வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்டாலும் அதை கண்டுபிடிப்பவர்கள் சிலர் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னார். நீங்களோ இடுக்கமான வாசல் வழியே பிரவேசியுங்கள் என்று சொல்லி சொன்னார். இந்த சிலுவையினுடைய மார்க்கத்தின் வழியாக நீங்கள் பிரவேசியுங்கள், வேதம் சொல்லுகிற வழியாக நீங்கள் பிரவேசியுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். வேதம் நமக்கு சில விதமான கட்டுப்பாடுகளை, சட்டதிட்டங்களை, நியமங்களை கொடுக்கிறது. சிலர் ஜீவனுக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி என்னென்ன செய்கைகளை எல்லாமோ செய்கிறார்கள், தங்களை வருத்தி கொள்கிறார்கள். ஆனால் வேதம் ஜீவ மார்க்கத்தை குறித்து சொல்லும் போது, நாம் அந்த ஜீவ மார்க்கத்தை விசுவாசித்தால் போதும், நாம் அந்த ஜீவனுக்குள் பிரவேசிப்போம் என்று சொல்லி இருக்கிறது. கலாத்தியர் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது, விசுவாச மார்க்கத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமினுடைய பிள்ளைகள், ஆபிரகாமினுடைய சந்ததிகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் விசுவாச மார்க்கத்தாராக இருக்கிறார்கள். அவர்கள்தான் ஜீவனுக்குள் ஜீவ மார்க்கத்தின் மூலமாக பிரவேசிக்கிறார்கள் என்று சொல்லியும் வேதம் சொல்கிறது. சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது, உம்முடைய சமூகத்திலே ஆனந்தம் இருக்கிறது, பரிபூரணமான பேரின்பம் இருக்கிறது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். சிலர் கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு வந்து விட்ட பிற்பாடு சிரிப்பதையே மறந்து விடுகிறார்கள், சந்தோஷமாக இருப்பதையே மறந்து விடுகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு முன்பதாக எவ்வளவோ சந்தோஷமாக சுற்றி திரிந்தவர்கள் கூட அதற்கு பிற்பாடு அந்த சுபாவம் இழந்தவர்களாக, எதையோ பறிகொடுத்தவர்களைப் போல சோகமாக இருக்கிறதை பார்க்க முடியும். ஆனால் கிறிஸ்துவ மார்க்கம் என்பது ஒரு சந்தோஷமான மார்க்கம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உம்முடைய சமூகத்தில் ஆனந்தமும் பரிபூர்ணமான பேரின்பமும் உண்டு. உலகத்தில் எத்தனையோ விதமான சந்தோஷங்கள் இருக்கிறது. அவைகளை பார்க்கலும் விசேஷமானது தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற சந்தோஷம். அப்படியானால் இந்த சமூகத்தை நாம் எப்படி கண்டடைவது, எங்கே செல்வது, அவருடைய சமூகம் எங்கே இருக்கிறது என்று சொல்லி பார்த்தால், சங்கீதம் 139ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே தாவீது சொல்கிறார், உம்முடைய சமூகத்திற்கு மறைவாக நான் எங்கே ஓடுவேன் என்று சொல்கிறார். அப்படியானால் இந்த முழு உலகத்திலுமே தேவனுடைய சமூகம் இருக்கிறது, தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. நாம் இருக்கிற இடத்திலே அப்பா பிதாவே என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிடும்போது உடனே தேவ சமூகம் நம்மை ஆட்கொள்வதை நாம் உணர முடியும். ஏசாயா 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கையிலே சஞ்சலம் என்பது இருக்காது, தவிப்பு என்பது இருக்காது, கஷ்டம் என்பது இருக்காது. ஒருவேளை அவைகள் இருந்தாலும் நம்மை விட்டு ஓடி போகும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளவோ பாடுகள் கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருந்தாலும் அவர் தன்னில் உள்ள சந்தோஷத்தை அவர் இழந்து போகவே இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். நான் எந்த நிலைமையில இருந்தாலும் மன ரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் வாசித்து பார்க்க முடியும். இப்படி தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அவருடைய சமூகத்திலே இருக்கிற அந்த ஆனந்தத்தோடும் சந்தோஷத்தோடும் வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் போது அவர் ஆவியிலே களி கூர்ந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே தன்னை சுற்றி எவ்வளவோ நெருக்கடியான சூழ்நிலைகள் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து களி கூறுகிறவராக இருந்தார் என்று சொல்லி நாம் வாசித்து பார்க்கிறோம். இன்னுமாக நாம் வாசித்து பார்க்கும்போது 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது அங்கே வேதம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு,
எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். தேவனிடத்திலே சத்துவம் உண்டு, வல்லமை உண்டு, ஐஸ்வர்யம் உண்டு, கனம் உண்டு. மேன்மைப்படுத்துகிறது அவரிடத்திலே உண்டு, பலப்படுத்துவது அவரிடத்திலே உண்டு. என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பேதுருவும் கூட இந்த வசனம் வாசித்த அப்போஸ்தலருடைய நடபடிகள் புஸ்தகத்திலே என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று சொன்னார். ஏனென்றால் பேதுருவை ஆண்டவர் பலப்படுத்தி இருந்தார். ஒரு காலத்தில் அவர் பலவீனமாக இருந்தார். இப்பொழுது தேவனுடைய சத்துவத்தினால் அவர் பலப்படுத்தப்பட்டவராக இருந்தார். நடக்க முடியாத ஒரு மனிதன் அங்கே அலங்கார வாசலிலே இருந்தான். வாசல் என்னவோ அலங்காரமானது, ஆனால் அதற்கு முன்பதாக உட்கார்ந்திருந்தவன் அலங்கோலமானவனாக இருந்தான். அவனுடைய வாழ்க்கையானது செயல்பட முடியாதவனாக இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த நிலைமையை மாற்றும்படியாக பேதுரு சொன்னார், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நடை என்று சொல்லி சொன்னார். ஆம், இயேசு கிறிஸ்து என்கிற நாமம் நமக்கு உண்டு. அது வேதாளம் பாதாளம் எல்லாவற்றையும் ஜெயித்த நாமம். அந்த நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் ஆண்டவர் திடப்படுத்துவார், பலப்படுத்துவார். இந்த மாதம் முழுவதும் நம்முடைய ஜீவிய காலம் எல்லாம் அவருடைய நாமத்தினாலே நம்மை காத்து நடத்துவாராக. ஆமேன். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தகப்பனே, ஆண்டவராகிய தேவனிடத்திலே திரளான மீட்பு உண்டு, மன்னிப்பு உண்டு. இன்னும் அநேக காரியங்களை நாங்கள் வாசிக்கிறோம் அப்பா. இந்த மாதத்திலே உம்முடைய சமூகத்திலே இருக்கிற ஐஸ்வர்யம், கனம், மேன்மை, ஆண்டவரே, பரிபூர்ண சந்தோஷத்தை ஒவ்வொருவரும் பெற்று அனுபவிக்கட்டும். சஞ்சலம், தவிப்பு, வேதனை, கஷ்டம், கண்ணீர், நிந்தை, அவமானம் எல்லாம் நீங்கி போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், ஜெபிக்கிறோம். துதிக்கான மகிமை உமக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.